கடந்த 7 மாதங்கள் 212 நாட்கள் நடத்தி ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வசனத்தை கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கிற இந்த வசனம் இருக்குல்ல, இது நித்திய ஜீவ வழி. அது ஆண்டவருக்காக அந்த கிறிஸ்துவுக்குள் நடக்கிறவர்களுக்கு பாதையின் வெளிச்சம், கால்களின் தீபம். அல்லேலூயா. சரி, இப்போது கூட வாசிக்கப்பட்டது அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க. என் தாசனாகி இஸ்ரவேலே, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் என் சந்ததியே, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமின் சந்ததியே. இல்ல கவனிங்க, இது எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் வரணும்? ரெண்டாவது யார் வரணும்? ரெண்டாவது யாக்கோபு வரணும். அப்புறம் தான் யாக்கோபு கடைசியில் ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? இஸ்ரவேல மாத்துறாரு. அப்ப இந்த வசனம் எப்படி இருக்குது? நல்லா சொல்லுங்க. ரிவர்ஸ்ல இருக்கா? ஏறு வரிசையில இருக்கா? இறந்த வரிசையில இருக்கா? சொல்லுங்க. நிகழ்காலத்துல இருந்து ஆண்டவர் எங்க போறாரு? பின்னோக்கி போற. இஸ்ரவேலே, இப்ப நீ இஸ்ரவேல், நேற்றுக்கு நீ யாக்கோபு, முந்தா நாள் நீ யாரு? ஆபிரகாம். எப்படி கொண்டு போறாரு பாத்தீங்களா? அப்ப இங்க சொல்லும் போது சொல்றாரு, இஸ்ரவேலை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாரு? வாசி பாருங்க. இஸ்ரவேலே, என் தாசனாகி இஸ்ரவேலே, என் தாசன். ஆங்கிலத்துல வாசிக்குமா? என்ன போட்டிருக்குன்னு? சர்வன்ட். என் வேலையை செய்வதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதே 43வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அதாவது என் வேலையை செய்யறதுக்காக இந்த யாக்கோபை, இந்த இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்டேன். என் தாசன், எனக்கு பிரியமானபடி என் வேலையை செய்கிறவன் என்று அதற்கு பொருள். என்ன வேலை? என்ன வேலைமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்லா சொல்லு. என்ன வேலை? எப்பவுமே உங்க வேலை அவரை பெருமைப்படுத்துவதும் அவரை மேன்மைப்படுத்துவதும், யாருக்கிட்டையும் அவரை விட்டு கொடுக்காத இருக்க வேண்டிய வேலை. புரியுதா உங்களுக்கு? என்ன நடந்தாலும் யோபு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்றான். ஆனா யோபு டெம்பர் பண்றான், கோபப்படுத்துறாங்க, ட்ரிகர் பண்றாங்க அவனை அப்படியே ஒரு மாதிரி. அப்போ கூட யோபு தன் வாயினாலே ஒரு வார்த்தையும் தேவனுக்கு விரோதமா என்ன செய்யல, பேசவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எப்ப நான் கவலைப்படணும்? என்னோடதான் இருந்தா நான் கவலைப்படுறது நியாயம். இந்த உடம்பு யார் தந்தது? இந்த உடம்பு அவர் தந்தது. என் உயிரும் அவர் தந்தது. என் வாழ்வு, என் வீடு வாசல், என் சொத்து சுகம், என் பிள்ளைகள் எல்லாரும் அவர் தந்தது. அப்படி இருக்கும்போது என்னுடையதாய் இருந்தால் நான் எதற்காவது உட்கார்ந்து அழலாம். எதுவுமே என்னுடையதாய் இல்லாத பொழுது நான் ஏன்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அவரை துதிக்க வேண்டிய நீங்கள் இல்லாதவைகளுக்காகவும் புலம்பக்கூடாது. இருக்கிறதைக்காக என்கிட்ட நான் யார் தெரியுமான்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது? மார்த்தட்டி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. தேவன் உன்னை பெருமைப்படுத்துவார், பெருமைக்குரியவனாக உன்னை வைப்பார். உண்மையை சொல்ல போனா பரலோகத்துல லூசிபரை போல பெருமைக்குரிய ஆள் ஒரு ஆளுமே கிடையாது. அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? அழகு இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, வைரம் வைடூரி எல்லாமே இருந்துச்சு. அவங்ககிட்ட வல்லமும் இருந்துச்சு. எல்லா தூதர்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. உண்மையா இல்லையா? ஹலோ, இருக்கிறீங்களா? கேக்குதா? லூசிபரை தேவன் மகிமைப்படுத்தி மேன்மைக்கும் பெருமைக்கும் உரியவனா வச்சிருந்தாரு. ஆனா அவனே மேன்மையா நினைக்கிறதுக்கு அவர் என்ன செய்யல, விடல. உங்களை எவ்வளவு பெரிய ஆளா வச்சிருந்தாலும் உங்க மனசுக்குள்ள நான் யார் தெரியுமா? அவங்களோட நான், இவங்களோட நீங்க என்ன ஆளு, நாங்க என்ன ஆள் தெரியுமா? நாங்க இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துச்சுனாலே நல்லா தெரிஞ்சுங்க, தேவன் உங்களை அந்த மேன்மையில இருந்து செஞ்சிருவாரு, தள்ளிடுவாரு. அதனால ஆண்டவர் அவருடைய வேலை செய்யற இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. அவரை துதிக்கிற இடத்துல, கனம் பண்ணுகிற இடத்துல அவர் உங்களை வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலே, அடுத்த வாசி பாருங்க. யாக்கோபே,
என் சிநேகிதனான இல்ல என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. யாக்கோபே. இப்ப கவனிங்களேன், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, தேடி கண்டுபிடிச்ச யாக்கோபு சொல்றார். நான் தேடி நீ யாரு அப்படின்றத உனக்கு சொல்றேன் சொல்ற. வாசிச்சு பாருல, 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். கடைசி பகுதி வாசிங்க. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். நல்லா சொல்லுங்க. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன். இப்ப இங்க யார் தெரிந்து கொண்டா? கொஞ்சம் ரொம்ப சங்கடமான வசனம், தர்ம சங்கடமான வசனம். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி வராரு. கடைசியில சொல்றாரு, நீ யார் தெரியுமா? சூனியத்திலும் சூனியம், வெறுமையிலும் வெறுமை. உங்களை தெரிந்து கொள்கிறவன், உங்களை ஒருவருமே தெரிந்து கொள்ள மாட்டான். யாருமே உன்னை மதிக்க மாட்டான், யாருமே உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான், யாருமே உனக்கு எந்த விதமான கனத்தையும் மகிமையும் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்படி கீழ்த்தரமாய் இருந்த உன்னை நான் தெரிந்து. அந்த ஆங்கிலத்தில் வாசிச்சு பாருங்கம்மா. ஆங்கிலத்தில் அந்த வசனம் இல்ல 8வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிச்சு பாருங்க. 9 கடைசி. ஆங்கிலத்துல இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா, ரிஜெக்டட். நான் ஒன்னு என்ன செய்யல, தள்ளி விடவில்லை. நான் ஒன்னு தள்ளி விடல. ஐ ஹவ் சூசன் ஃபார் யூ, யூ ஆர் சூசன் பீப்புள். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், தேடி கண்டுபிடிச்சேன். எதை தெரியுமா ரொம்ப தேடுவாங்க? முத்துக்களை ஆழத்துல என்ன செய்வாங்க, தேடுவாங்க. மிகப்பெரிய பெரிய மலைகளை குடைஞ்சி உள்ள சுரங்கங்களிலே தங்கத்தை என்ன செய்வாங்க, தேடுவாங்க. விலையேற பெற்றதை தான் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. அப்படி 1 கிராம் தங்கத்துக்கு கிட்டத்தட்ட 5 டன்னு 6 டன்னு பாறை என்ன செய்யணும், ஃபுல்லா தூளாக்கி அதை வடிகட்டுனா என்ன கிடைக்குமா? 1 கிராம் தங்கம் கிடைக்கும். நினைச்சு பாருங்க. அப்ப அவர் எந்த அளவுக்கு நம்மை தேடி விலையேற பெற்றவர்களாக தேடி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 9ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 9ஆம் வசனத்துல, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணவில்லை, நான் உன்னை ரிமூவ் பண்ணவில்லை, நான் உன்னை தள்ளி விடவில்லை. ஆண்டவர் அழகான செய்றார், அழகா சொல்றார். நீ என் எல்லையில இல்ல, நீ என்னை விட்டு எல்லை தாண்டி தூரமாக இருந்தாய். நான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். நீயோ பாவம்தான் உனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தாய். பாவத்தை உனக்கு ரொம்ப பிடிக்கும், பாவத்தின் அடியாழத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயத்தம் உனக்குள்ள இருந்துச்சு. ஆனா நான் இறங்கி உனக்காக நானும் பாவ மனிதனாக இந்த உலகத்துல என்ன செஞ்சேன், வந்தேன். நான் இறங்கி வந்தேன், எல்லை தாண்டி உனக்காக வந்தேன், எல்லை தாண்டி உனக்காக வந்தேன். ஆண்டவர் ஒருவேளை எல்லை தாண்டி வந்து நமக்கு உதவி செய்யாது இருந்திருந்தால் நம்முடைய எல்லை இன்றைக்கு நரகத்தின் வாசலாகத்தான் இருந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்று சொல்றேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தீர்கள். தேவனுடைய பார்வையில படுவதற்கு அருவருப்பானவர்களாக இருந்தீர்கள். ஆனால் தேவன் உங்களை தேடி வந்து, தேவன் உங்களை தெரிந்து கொண்டு அவருடைய வேலையை செய்யும்படி உங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப 24ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய், சூனியத்திலும் சூனியம். ஆங்கிலத்தில் வாசிக்குமா? நத்திங் நத்திங், 0 0. புரியுதா உங்களுக்கு? சூனியன்னா என்ன சொல்லுங்க? நிறைய பேர் சூனியன்னா உடனே ஒரு எலும்பு கூடும், சைட்ல கிராஸ்ல வைக்கப்பட்ட இன்னும் 2 எலும்பு துண்டும், அப்படியே பார்த்தாலே பயங்கரமா பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம். அந்த சூனியத்தை சொல்ல, நீங்கள் சூனியத்திலும் சூனியம். எத்தனை 0? 2 0. ஒரு 0 வச்சு அது மேல இன்னொரு 0 வச்சு அது என்ன சொல்லுங்க, சொல்லுங்க? 8. இந்த 8வது மாதத்துல 8வது உயரத்துல இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ 0 0வா இருந்தாலும் ஒண்ணு மேல ஒண்ணு உட்கார வச்சு உன்னை 8ஆ மாத்தி 8ஆம் நாளிலே உன்னை விருத்த சேதனம் பண்ணி உன்னை எனக்கு சொந்தமாக மாற்றிக் கொள்ளுகிறேன், உன்னை எனக்கு சொந்தமாக மாற்றிக் கொள்ளுகிறேன், எனக்கு உரிமையாக மாற்றிக்கொள்றேன். புரியுதா? நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், 0வா இருக்கலாம், உலகம் ஒண்ணு 0வா வைக்கலாம். அதை பத்தி யோசிக்காதீங்க. இந்த உலகத்துல
8ஆம் நம்பர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நம்பர். புரியுதா உங்களுக்கு? ஐயோ 8ஆம் நம்பர் வண்டியா, வேணாங்க, அது ராசி இல்லாத வண்டி. 8ஆம் நம்பர் வண்டியில என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 8ஆம் நம்பர் வீட்டுல கூடி இருக்கக்கூடாது. 8 நாளே அவங்களுக்கு என்னது பயங்கரமான ஒரு எண்ணெய். ஆண்டவர் சொல்றாரு, அந்த உலகம் பார்த்து வெறுக்கிற உன்னை எனக்காக உருத்த செதனும், எனக்காக சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒன்றாக நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சூனியத்திலும் சூனியம், அடுத்தது வெறுமையிலும் வெறுமையுமானது. வெறுமையிலும் வெறுமை, பூமியானது வெறுமையும். அதுதான் இங்க ஆண்டவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? வெறுமையும் வெறுமையுமாய் இருந்தது. இன்றைக்கு மீண்டும் ஒரு அமானுஷ்யமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிகுந்த கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தெரிந்ததற்கு மேலா நீ இன்னும் ஒரு படி கூடுதலான வெளிச்சத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விக்கிரக ஆராதனைன்னா என்ன சொல்லுங்க? விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனைன்னா என்ன? விக்கிரக ஆராதனை பொதுவா சொல்லுங்க, நார்மலா சொல்லுங்க. சிலை வழிபாடு, சிலை வழிபாடு. இப்ப சிலை செய்யறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? சிலை செய்யறதுக்கு ஒரு கல் வேணும், எல்லாத்துக்கும் மேல கற்பனை வேணும். இப்படிதான் செதுக்கு என்ன வேணுமா? மூளை வேணும்ல. சரி, நீ மூளையில உட்காந்துனால கரெக்டா சொல்லியிருக்கிற. மூளை வேணும், கற்பனை திறன் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். தெரியுமா? ஒளிய வச்சு எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள்லாம் சில சிலைய அப்படி என்ன செய்வாங்க, பாறையை உருட்டி உருட்டி அப்படி அழகாக அந்த சேஃபை கொண்டு வந்து வரத்துக்காக என்ன செய்வாங்க, ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மைனூட்டா கற்பனை பண்ணி இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அதுக்காக ஒரு கல்லை வெட்டி எடுத்து அதை என்ன செய்வாங்க, மாத கணக்கில் உட்காந்து செதுப்பாங்க. இப்படி செதுக்கிறதுக்கு என்ன வேணும்? பொறுமை மட்டும் இல்லை, நேரம் வேணும், உழைப்பு வேணும், கற்பனை திறன் வேண்டும், கல் வேணும், எல்லாம் நிறைய வேணும் வேணும் வேணும். சரி, இவ்வளவையும் நீங்க என்ன பண்றீங்க? சொல்ல பண்றீங்க. எதை சொல்ல பண்றீங்க? உங்களுடைய அறிவு, புத்தி, ஞானத்தை சொல்ல பண்றீங்க. உங்க நேரத்தை, பொறுமையை, உணர்வை செலவு பண்றீங்க. நீங்க உழைப்பை செலவு பண்றீங்க. ஒரு கல்லை நீங்க என்ன செய்றீங்க? விலை கொடுத்து வாங்குறீங்க. எல்லாமே செலவு பண்றீங்க. இப்படி நீங்க செய்யறீங்கல்ல, அதனால 44வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 44வது அதிகாரம் 44 10வது வசனம் வாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை உருவாக்கி, நல்லா சொல்லுங்க, ஒன்றுக்கும் உதவாத தெய்வத்தை. இவ்வளவு செலவு பண்றீங்களே, நையா பைசாவுக்கு அது பிரயோஜனம் இல்லை. நல்லா சொல்லுங்க, ஒன்றுக்கும் உதவாதன்னா நம்ம தமிழ்ல சொன்னா அதுக்கு பேர் என்ன? நையா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உண்மையா இல்லையா? ஒண்ணுக்குமே உதவாதுன்னு தெரிஞ்சும் நீ என்ன செய்யற? எல்லாத்தையும் அதுக்காக தான் செலவு பண்ற. உன் நேரத்தை செலவு பண்ற, உன் பொறுமையை செலவு பண்ற, உன் உழைப்பை செலவு பண்ற, உன் எண்ணங்கள் எல்லாம் செலவு பண்ற. ஒண்ணுக்கும் உதவாதுன்னு தெரிஞ்சும் நீ என்ன பண்ற? செலவு பண்ற. பத்தியா? அதுதான் என்னது? அதுதான் விக்கிரக ஆராதனை. ஹலோ, ஒன்றுக்கும் உதவாத தெய்வங்களை நான் எங்கயா நான் செஞ்சேன்? நான் கல்லும் வாங்கல, ஒளியும் வாங்கல, நான் உட்காந்து அதை என்ன செய்யல, செதுக்கவும் இல்லை, கற்பனை பண்ணலன்ற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு விக்கிரகத்தை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றத இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மத்திய 6வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. மத்திய 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுறதுனால எப்படி ஒன்றுக்கும் உதவாத தெய்வமோ அது மாதிரி ஒன்றுக்கும் உதவாத கவலை. நல்லா சொல்லுங்க, ஒன்றுக்கும். அப்படியே நீங்க கம்பேர் பண்ணும். ஆவியானுடைய வெளிச்சத்துல இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு உடனே இந்த வசனத்துலதான் ஆவியானவர் அதை என்ன செய்தார், லிங்க் பண்ணார். இங்க ஒண்ணுக்கும் உதவாத ஒன்ன செய்யறான். அதுக்காக உழைப்பு, நேரம், அதுக்காக வீண் விரயங்கள் எல்லாம் செய்யறான். ஒண்ணுக்கும் உதவாது. காரணம் அவனுக்கு தெரியல, அதனால செய்யறான். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, உங்களுக்கு தெரியற மாதிரி நான் சொல்றேன், நீங்க கவலைப்படுறதுனால அது ஒண்ணுக்கும் நோ யூஸ், ஒரு பிரயோஜனம்
இல்ல. நீங்க கவலைப்படுறதுனால ஒரு லாபமும் இல்ல. இப்ப சத்தியம் தெரிஞ்சு போச்சா? சொல்லுங்க, தெரிஞ்சிருச்சா? அவன் தெரியாதவன் ஒண்ணுக்கு உதவாதுன்னு தெரிஞ்சும், ஒண்ணுக்கு உதவாதுன்னு தெரியாது, ஆனா தெரியாம அதை என்ன செய்யறான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒண்ணுக்கு உதவாதுன்னு தெரிஞ்சும் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு தெய்வத்தை தான் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒண்ணுக்கு உதவாத தெய்வம். அது கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருது. நல்லா புரியுதா உங்களுக்கு? கவலை எதற்கு சொல்லுங்க. நான் கவலை எல்லாம் படுறது இல்லைங்க. யாராவது ஒத்த கையவாவது உயர்த்தி காட்டுங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு கை. அப்படியானால் நீங்கள் இந்த தெய்வத்தை ஆராதிக்க தகுதியானவர்களா என்று நீங்கள் யோசித்து பாரு. எந்த தெய்வத்தை? இங்க வந்திருக்கிறீங்கள, நம்முடைய ஆண்டவர். இவர் ஆராதிக்க தகுதின்னா நீங்க ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது, கவலைப்பட. போல் சொல்லி கொடுத்த ரகசியங்கள பெரிய ரகசியம் தான். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6, 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கவனிங்க. அப்ப கவலைப்பட்டீங்கன்னா உங்க இருதயம், உங்க எண்ணம் எதுவுமே கிறிஸ்து இயேசுக்கு உள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில பார்த்து கேட்பாங்க, பிரதர் நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கீங்களா கேட்பாங்களா? மேகி அந்த காலத்து பரிசுத்தவன்லாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? ஆமா, நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், கவலைப்பட்டா கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. உங்க கவலையெல்லாம் கிறிஸ்துவோட நீங்க சொல்லிட்டு நீங்க கவலை இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம்? கிறிஸ்துக்கு உள்ள இருக்கு. இப்ப உள்ளே வெளியே. உள்ளே இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் இந்த பில்டிங் உள்ள இருக்கிறத பத்தி கேட்கலீங்க, நான் கேட்டதே வேற. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் உங்க கையை வச்சு காட்டுங்க. அப்ப இவ்வளோ அழகா கை தூக்குறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை தான் நான் கேட்டேன், கவலைப்படாதவங்க மட்டும் கை தூக்குங்க. கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறது கூட உங்களுக்கு என்ன இல்லை, ஒருமே இல்லை. அல்லேலூயா. புரியுதா? அப்ப இன்னையிலிருந்து ஒண்ணு சொல்றேன். உலகத்துல பெரிய விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் எனக்கு வசனத்தின்படி காண்பித்து கொடுத்த சத்தியத்தை சொல்றேன். ஒண்ணுக்குமே உதவாதுன்னு தெரிஞ்சும் உட்காந்து அழுவுறதும் மூக்கு செஞ்சு துடைக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பஸ்ஸெல்லாம் ஒப்பாரியா வைப்பாங்க. யாரை பார்த்தாலும் சொன்னதே திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, ஒரே ஆள்கிட்ட 10 முறை சொல்லுவாங்க. பாட்டி இப்பதானே பாட்டி சொன்னீங்க, அதுக்குள்ள திரும்ப அதை சொல்றீங்களான்னு. அப்படியா சொல்லிட்டேனா அப்படின்ட்டு அங்க போயிட்டு கொஞ்ச தூரம் திரும்பி நான் வந்தேன்னா உட்கார வச்சு திரும்ப எதை சொல்லுவாங்க, ஹலோ. இதுதான் புலம்பி 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 ஒண்ணுக்குமே உதவாத கருத்தை திரும்ப திரும்ப என்ன செஞ்சிருப்பாங்க. எல்லாம் தெரியும், 4 பேர் டீ கடை பெஞ்சில் பொழுதுனைக்கும் உட்காந்துருப்பான். நீங்க சாயங்காலத்துல அந்த பெஞ்சு பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல லைட்டா அப்படியே தேஞ்சிருக்கும், கொஞ்சம் வந்து ஒயிட்டா உட்காந்த இடம் அப்படியே பள்ளமா பார்த்துருக்குறீங்களா? பல நாள் டீ கடை பெஞ்சிலேயே உட்காந்துருப்பான். அவனுங்க பேசுற எதுவுமே ஒண்ணுக்கும் உதவாதுன்னு தெரியாது, ஆனா கரெக்டா அதை தான் என்ன செஞ்சிருப்பானுங்க, பேசிட்டே இருப்பானுங்க. எங்கோ யாருக்கோ என்னமோ நடந்தது, இங்க உட்காந்து 4 பேர் என்ன செய்வான், பேசுவான். அதனால அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேனே, இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தினேன். என்னை பத்தி இவங்க பேசுனா, என்னை பத்தி இவங்க மகிமைப்படுத்தினா, என்னை பத்தி இவங்க கனம் பண்ணுனா, என் துதிகளை இவங்க சொன்னாங்கன்னா நன்மையும் கிருபையும் அவங்களை என்ன செய்யும், தொடரும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற அந்த கவலை, நீங்க உட்கார்ந்து கவலைப்படுறதுனால கண்ணீர் விடுறதுனால ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது பெரிய விக்கிரக ஆராதனை. திடீர்னு ஒரு கிறிஸ்தவர்
ஒரு கோயில்ல இந்து கோயில்ல போயிட்டு அப்படியே சிலைக்கு முன்னாடி அப்படியே கையை கூப்பி 2 கல்லையும் கண்ணீர் வடிகிற மாதிரி மனதுருகி நின்றுட்டு இருக்கதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? இல்ல சும்மா நான் கேட்கிறேன். ஒரு கிறிஸ்தவர், ஒரு தேவ மனுஷன் ஒரு விக்கிரக கோயில்ல போயிட்டு அதுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டுட்டு, சரி உதாரணத்துக்கு பொற்சலைக்கு முன்னாடி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கையெடுத்து கும்பிட்டுட்டு கண்ணீரோடு அதை வணங்கினா நீங்க என்ன நினைப்பீங்க? உண்மையாவே அக்கினியில போட்டு பொசுக்க வேண்டிய ஆள் யார் தான்? அவங்க தான். உண்மையா இல்லையா? அப்படிதானே நம்ம நினைப்போம். ஒன்றும் இல்லை, பிள்ளையார் கோயிலில் கூழ் ஊத்துறாங்கன்னு சொல்லி பசிக்கிற நேரத்தில் அப்பா நல்ல வேலை கூழ் ஊத்துறாங்களேன்னு ஏசா கீவில் நின்றது மாதிரி நாம ஒரு தட்டை எடுத்துட்டு அங்கே கீவில் நின்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆண்டோடைய பிள்ளை எங்கே போய் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்கல்ல. இதே மாதிரி நினைப்பு தான் உட்காந்து நீங்க கவலைப்படும் போது தேவன் நினைப்பார். ஹலோ, நீ அப்படி நிற்கும் போது மற்ற மனுஷன் உங்களை எப்படி நினைப்பான்ல, அதை விட கேவலமா நினைப்பார். என் பிள்ளை நான் இருக்கும்போது என்ன செய்யுது? கவலைப்படுது. நான் இருக்கும்போது என் பாதத்துல உட்காராம அங்க போயிட்டு கேஸ் தீர்ந்து போச்சு, உள்ள ஊதியே அப்படியே அடுப்பை பத்த வைக்குது, எனக்காக எதையோ பெருசா உனக்காக எல்லாவற்றையும் செஞ்ச நான் எங்க உட்கார்ந்துருக்கிறேன், நீ என்னமோ எனக்காக என்ன செய்ய போற? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி, எனக்காக நீ என்னத்து பெருசா செஞ்சிட போற? ஒண்ணுமே செய்ய முடியாது. உனக்காக எல்லாவற்றையும் செஞ்ச நான் இங்க இருக்கும்போது நீ என்ன செய்யற? எதையோ நினைச்சு புலம்பிட்டு உட்காந்து அழுதுட்டுக்கேன்னு ஆண்டவர் நம்மளை எவ்வளவு கேவலமா நினைப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், 8வது மாதத்துல ஆண்டவர் உங்களை கேவலமா நினைக்க கூடாது. நீங்க கௌரவமா கனம் பொருந்தவர்களா இருக்கணுன்றதான் யாருக்கு ஆசை? ஆண்டவருக்கு ஆசை. நீங்க வேணா சூனியத்திலும் சூனியமா வெறுமையிலும் வெறுமையா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய நான் வரும்போது உன்னுடைய சூனியம் எத்தனை சூனியமா இருந்தாலும் அத்தனை சூனியத்தையும் ஃபில் பண்ண நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உன் வெறுமைகளை, உன் ஒழுங்கின்மைகளை மாற்றி அங்கே ஒரு ஏதேனை உருவாக்கி அங்கே உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து உன்னை தம்முடைய சாயலை ரூபத்தை கொடுத்து தன் போலவே ஆளுகை தந்து உன்னை ஆண்டு நடத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நீங்க கவலைப்படுறதுனால அந்த கவலை உங்களுக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு செய்யற தெய்வம் இருக்கிறாரு. வாசிச்சு பாருங்க, 41வது அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் விருது செடிகளையும் ஒளிவு மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். இப்ப கவனிய கீழே அது பாருங்க, 20வது வசனம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கண்டு உணர்ந்து சிந்தித்து, கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அங்கே நீங்கள் உண்டாக்கின தெய்வம் ஒன்றுக்கும் உதவல. இங்கே உங்களை உண்டாக்கின தெய்வம் வனாந்தரத்துல கூட உங்களுக்காக சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு தாகம் எடுக்குமே என்ற காரியத்தினால தாகத்துக்கு அவர் என்ன பண்றாரு? அங்க கவனிச்சு பாருங்க, இந்த 27வது வசனத்துல சிறுமையும் 17வது வசனம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. கவனிங்க, உங்க தாகத்தை பார்த்து தேவன் தாமதப்படுத்தவில்லை. உங்க நான் வரலும் போது தேவன் பார்த்துட்டு, இல்ல ஆண்டவரே பிள்ளை சாகிறத நான் காண மாட்டேன். தொண்டையில அவ்வளவுதான் வறண்டு போச்சு, தாகம் தொண்டையே அடைக்குது, உயிர் போற சூழலை, அப்படியே டிஹைட்ரேட் ஆயிடுச்சு, எனக்குள்ள இருக்கிறதான எல்லாம் ஈரப்பதமும் என்னை விட்டு என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஆகார் சொன்னபொழுது அங்க தேவன் தாமதிக்கல. உன் கண்ணை திறந்து பாருமா, உன் கண்ணை திறந்து பாரு. நீதான் குருடாகி இருக்கிற, நீதான் ஒண்ணுக்கும் உதவாதது தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற, ஒண்ணுக்கும் உதவாததுக்காக உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிற. உனக்கு எல்லாம் ஒண்ணு இல்லை, உனக்கு தேவையான எல்லாம்
நீ சிறுமையானவனா இருக்கலாம், எளிமையானவளா இருக்கலாம். உன் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் நான். உன் தாகத்துக்காக வனாந்தரத்திலே ஆறுகளையும் அவாந்தர வெளிகளிலே வயல்களிலே உண்டாக்குகிறவர் நான். அல்லேலூயா. உண்டு அல்லையா என்று சொல்றார். நான் தான் அதெல்லாம் படைச்சேன், நான் தான் அதெல்லாம் படைச்சேன். நீ இதை என்ன செய்யணும்? பார்க்கணும். அது எதையாகிலும் உனக்காக படைச்சுதா? எதுவுமே படைக்கல. நீ தான் அதை படைச்ச. டெய்லி அப்பப்போ ஏதாவது ஒரு நாளை குறிச்சிட்டு வெள்ளிக்கிழமை எதையாவது படையல், இல்லை சனிக்கிழமை ஒரு படையல், நீ தான் அதுக்கு படையல்னு போடுற. அதை நீ படைச்சி அதுக்கு டெய்லி என்ன போடுற? படையல் போடுற. உன்னை ஆண்டவர் படைச்சு உனக்கு ஜீவனை கொடுத்து உனக்காக மலைகளையும் நீர் தடாகங்களையும் நீர்க்கேணிகளும் இருக்கு அப்படின்னு ஒரு வசனம். நீர்க்கேணிகள் அந்த 17 கடைசி வாசிப்பாங்க. வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும், வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும். வெளியில பார்த்தா வறட்சியா தான் தெரியுது, ஆனா தோண்டுன்றார். உனக்காக உள்ள நான் என்ன வச்சிருக்கிறேன்? தண்ணீரை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உனக்காக உள்ளே ஆழங்களிலே தண்ணீரை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். அந்த கேணிகள் உனக்காகத்தான், உள்ளே இருக்கிற தண்ணீர் உனக்காகத்தான். எதுக்கு? மரம். என்னெல்லாம் மரம் இருக்கு பாரு, வனாந்தரத்துல மரமா. சாதாரணமான இந்த வெப்பத்தையே தாங்க முடியலையே, வனாந்தரத்துல எவ்வளவு பெரிய வெப்பம் இருக்கும். ஆண்டவர் அந்த ஜனங்களை எவ்வளவு நேசிச்சிருந்தா அந்த வனாந்தரத்துல, நான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் உன் மீட்பர், நான் உனக்காக எல்லாவற்றையும் படைத்தவர். எல்லாரும் உன்னை தள்ளிடலாம், நான் உன்னை தள்ளவில்லை, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணல, நான் தான் உன்னை தேடினேன், நான் தான் உன்னை கண்டுபிடிச்சேன், நான் உன்னை சேர்த்துக்கினேன். ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க. இப்ப 11வது வசனத்தை வாசிங்க. 8:41-11. இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லட்சிய அடைவார்கள். உன்னிடை வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். ஒன்றும் இல்லாமற் போவார்கள். கவனிங்களேன். இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க உண்மையை மட்டும் அன்றோட சம்பந்தம் சொல்லு. ஏன் மேல யாரும் கோபமா இல்லை, ஏன் மேல யாரும் எரிச்சலா இல்லை, என் மேல யாருமே பொறாம இல்லை, எல்லாம் சொந்த பந்தமும் என் மேல அப்படியும் ஒரு அன்புங்க, அப்படி ஒரு பாசங்க. எனக்கு ஒற்றை எதிரி கூட இந்த உலகத்துல இல்லைங்க. என்னை பார்த்தாலே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷங்க. நான் யாரையும் காயப்படுத்ததில்லை, யாரும் என்னையும் காயப்படுத்தல. நான் பூரண சமாதானத்தோட இருக்கிறேன். ஒருவருடைய கோபமும் பொறாமையும் எரிச்சலும் என் மேல இல்லைன்றவங்க மட்டும் கரங்களை ஊற்றி அல்லையே சொல்லுவோமா? நம்ம மேல எரிச்சலும் பொறாமையும் கோபமும் வன்கொண்டு இந்த உலகத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம வளர்றது சிலருக்கு பிடிக்கல, நம்ம நல்லா படிக்கிறது சிலருக்கு பிடிக்கல, நல்லா எழுதுறது சிலருக்கு என்ன செய்யல, பிடிக்கல, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது சிலருக்கு பிடிக்கல. என்னடா இந்த ஓட்டுறான் வண்டியை, இவனுக்கு மட்டும் ஆக்சிடென்டே ஆக மாட்டேங்குது, சும்மா போறவன் தடிக்கு விழுந்து காயப்படுறானே. இருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எரிச்சலும் பொறாமையும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல அன்பா இருக்கும்போது எவன் உன் மேல கோபமா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அல்லேலூயா. நான் உன் மேல எப்படி இருக்கிறேன்? அன்பா இருக்கிறேன். நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஏன் வேலையில நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம்ல. ஒருத்தர் வேலை செஞ்சா உலகத்துல சம்பளம் வாங்குறான்ல, என் வேலையை செய்யற உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன்ல. நீ விரும்புறதையும் வேண்டிக் கொள்றதையும் தாண்டி நான் உனக்கு கொடுப்பேன்ல. அப்படி இருக்கும்போது நீ யாரை பத்தி கவலைப்படணும்? யாரை பத்தி நீ பயப்படணும்? யோசிச்சு பாருங்க. பழைய பாடு வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் உண்மையா நேசிக்கக்கூடிய தாவீதாகட்டும், எசேக்கியா ராஜாவாகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யோசபாத் ஆகட்டும், பெரும் படைகளை பார்த்து என்ன செய்யல, பயப்படவே இல்லை. ஏன்னா தேவன் எங்க மேல எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. அன்பா இருக்கிற தேவன் அசிரியருடைய கையில எங்களை விட மாட்டாரு, பாபிலோனுடைய கையில எங்களை என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மேல கோபமா இருக்கிறவங்க, எரிச்சலா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத. கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்களை நீ தேடினா கூட கண்டுபிடிக்க மாட்டேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இது யாருக்கு சொல்றாரு சொல்லுங்க? யாக்கோபுக்கு சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? யாக்கோபுக்கு சொல்றாரு. கொஞ்சம் யாக்கோபு கொஞ்சம் அப்படியே அவனுடைய லைஃபை நீங்க திரும்பி பாருல. யாக்கோபுக்கு முதல் எதிரி யாரு? யாக்கோபுடைய லைஃப்ல முதல் எதிரி யாரு? அதோ பைபிள்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? ஏசா. ஏன்னா அவள்தான் உன்னை போட்டுடுறேன், உன்னை கொண்டுடுறேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறா, சொல்றதை எல்லாரும் என்ன செய்யறாங்க, கேட்டுட்டாங்க. இவனும் பயந்து என்ன செய்யறான்,
ஓடிட்டான். பெரிய எதிரி யாரு? ஏசா. அடுத்த பெரிய எதிரி யாரு? மாமனார். அடுத்த பெரிய எதிரி யாரு? மாமனாருடைய பிள்ளைகள். பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் யார் எடுத்துட்டா? யாக்கோபு எடுத்துட்டா. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் யாக்கோபு எடுத்துட்டான். பேசுறாங்களா இல்லையா? பிள்ளைகளும் பேசுறாங்க. பெரிய எதிரிகள். இந்த எதிரிகள் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா லாபானுவனை நெருங்கி வந்து தீமை செய்ய வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன செய்யக்கூடாது? யாக்கோபிட்ட தப்பா பேசக்கூடாது. ஏசா வரான். ஏசா வரும்போது ரொம்ப பயந்து யாக்கோபு இருக்கும்போது நீ ஓடக்கூடாது, ஒழுங்காருன்னு சொல்லி அவனும் சுலுக்கு எடுக்கிறது போல தேவன் யாரை சுலுக்கு எடுத்துட்டார்? நல்லா சொல்லுங்க. யாக்கோபு தான் சுலுக்கு எடுத்தார். உண்மையா இல்லையா? இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஓடி இருப்பான். பல சமயத்துல நம்மளதான் ஆண்டவர் என்ன செஞ்சாகணும்? ஆமா, நீங்க ஓடிடுறீங்க, அப்படி சமூகத்தை விட்டு ஓடிடுறீங்க, ஆராதனை விட்டுட்டு ஓடிடுறீங்க. கேட்டா வேலைன்னு சொல்றீங்க, அர்ஜென்ட்னு சொல்றீங்க, பிரச்சனைன்னு சொல்றீங்க, சொந்தம்ன்றீங்க, உறவுன்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. தேவன் உங்களை சுலுக்கு எடுக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு. அந்த சுலுக்கு எடுத்த பிற்பாடு நல்லா தெரிஞ்சுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைவார்கள். அவர்கள் யாரும் துரத்தி ஓட மாட்டாங்க, ஆனா கர்த்தருக்காக அவர்கள் ஓடுவார்கள். அல்லேலூயா. யாரும் துரத்தி ஓட மாட்டீங்க. யாருக்காக ஓடுவீங்க? கர்த்தருக்காக ஓடுவீங்க. இன்னைக்கு கர்த்தருக்காக உங்களால ஓட முடியலையே. யாக்கோபே, நீ தேவ சமூகத்துல வந்தாதானே தேவனுடைய தொடுதலை நீ பெற முடியும். இந்த யாக்கோபுக்கு தான் சொல்றாரு, ஒரு மேல கோபமா இருந்த லாபானுக்கு நான் என்ன செஞ்சேன்னு பாத்தியா? ஏசாவுக்கு நான் என்ன செஞ்சேன்னு பாத்தியா? அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இவன் லாபானை பார்த்த மாதிரியே இல்லை, ஏசாவை திரும்ப அவன் பார்த்த மாதிரியே இல்லை. ஒன்னும் இல்லையா? ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், உனக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள், உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்குள்ளே நீ வைத்து விடு. ஆண்டவரே, நான் இதெல்லாம் இனி பார்க்க நான் விரும்பல, இதெல்லாம் நான் இனிமே என்ன செய்யல, பார்க்க விரும்பல, பார்க்க விரும்பல, பார்க்க விரும்பல. கவனிச்சு பாருங்க, எலியாவுடைய பிரச்சனை என்னன்னா, இனி இயேசுபேலை நான் பார்க்க விரும்பல, அதனால என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ஆண்டவரான உயர்த்தி ஒரு நாள் சொல்றாரு, நீ அரண்மனைக்கு போன்னு சொல்றார். அரண்மனையில இயேசுபேலுடைய பையன் அகசியா உடம்பு சொல்லாம வியாதியா படுத்திருக்கிறான். இப்ப இவனுக்கு வரத்துக்கு பயம். அதனால பயத்தினாலே 50 பேரா வந்தவனெல்லாம் என்ன செய்யறான், வானத்துல இருந்து அக்கினி இறக்கி கொண்டு போட்டுறான். கடைசியில் இல்லை, நீ போன் ஆவியான சொன்ன பிற்பாடு வரான். இவனுக்குள்ள உள்ள பக்கு நான் யாரை பார்த்துடக்கூடாது, அந்த அம்மாவை பார்த்துடக்கூடாது ஒரு பயம். கடைசியில் இவன் வந்த நேரம் அந்த அம்மா அங்க இல்லை. அல்லேலூயா. உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் பிராணன் போயிடுச்சு. வாங்க தேடினவங்களுடைய பிராணன் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. நீ பயப்படாம நீ வான்னு எகிப்துக்கு மோசேயை கூப்பிடுறாரு. யோசேப்பை திரும்பவும் எங்க கூப்பிடுறாரு, உன் பிராணனை வாங்க தேடினவங்க போயிட்டாங்க, நீ வந்துரு, நீ வந்துரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் பிராணனை வாங்க தேடுகிற, உங்கள் சமாதானத்தை வாங்க தேடுகிற, உங்கள் ஆசீர்வாதத்தை வாங்க தேடுகிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாக துரத்திவிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற, உன் தேவனாய் 12ஆம் வசனத்துல கடைசியில பொருள் ஆவார்கள். என்ன பொருள்? இல் பொருள் ஆவார்கள். அப்படின்னா என்னங்க இல் பொருள்னா? சில சமயத்துல தேவன் சில அட்ரஸ் கூட என்ன செய்ய மாட்டாரா, விட்டு வைக்க மாட்டாரா. அதனால பழைய ஏற்பாட்டுல யார் மேலேயாவது என்ன, சுவரில் நீர் விடுகிற நாய் முதல், அவன் பேரை சொல்லி ஒரு நாய் என்ன செஞ்சிடக்கூடாது, கொலைச்சிட கூடாது. அவன் வைக்கிற சோறை நம்பி ஒரு நாய் இந்த உலகத்துல ஜீவன் வாழ்ந்துட கூடாது. நாயை கூட முதல்ல என்ன செஞ்சிரு, முடிச்சிரு. நாய் பாச யாருக்கும் புரிய போறதில்லை, ஆனா அது யாருக்கு புரியும், அவனை சார்ந்த ஒரு நாய் கூட உயிரோட என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனைக்கு உண்டான ஒரு சின்ன தடம் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்க வனாந்தரத்துல போறப்ப கூட இங்கேயா பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க நடந்த வழி தடத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், இந்த வழியா யாரும் போயிருக்காங்க. அது கூட உங்களுக்கு இல்லாதபடி கர்த்தர் என்ன செய்வார், உன் வழியாக துஷ்டன் வருவதில்லை, உன் வழியாக உனக்கு தீமை செய்கிற ஒருவனும் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா.
அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கூட்டமே பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார். என்ன பாருங்க, 2 வார்த்தை அந்த 2 வசனத்துல வந்துச்சு. 2 வசனத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. என்ன சொல்லுங்க? சரி, இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. துணை நிற்கிறேன். இப்ப என்ன கவனிங்க. இப்பெல்லாம் நீங்க ஒரு கற்பனை காட்சிக்குள்ள கடந்து போகணும். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்க கூட ஆண்டவர் நடக்கிறார். உங்க கூட ஆண்டவர் பேசுறார். உங்க வீட்டுல அவரும் ஒருத்தரா இருக்கிறார். அவர் குடும்ப தலைவரா என்ன செய்யறார்? அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஒரு வசனம் இருக்கும். இயேசு இந்த வீட்டின், எல்லாம் சொல்லுங்க, இயேசு இந்த வீட்டின், இயேசு இந்த வீட்டின் தலைவர். அது மாதிரி ஒரு கற்பனை பண்ணீங்க. அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் துணையா இருக்கும் போது நீங்க யோசிப்பீங்களா? அவர் துணையா நிற்கும் போது நீங்க பயப்படுவீங்களா? சில அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய பிள்ளை கூட நாயை பார்த்தோன்னே இங்க அப்பா அம்மாவே அது என்ன செய்யும்? சுத்தி சுத்தி வரும். அது முன்னாடி வந்தா பின்னாடி போகும். இப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா? இவங்க கூட இருக்கும் போதே பயப்படும். பல சமயத்துல இதுதான் தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் உனக்கு எப்படி இருக்கிறேன், நீ என்ன உன் பார்வையில சுரு பூச்சி. என்ன பூச்சி? மோசே, யோசுவா, நாங்க அவங்க பார்வைக்கு யாரு? சின்ன பூச்சி. வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். யார் பார்வைக்கு? கானானியர்களுடைய, ராட்சசருடைய பார்வைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவன் பார்வைக்கு எங்க வெட்டுக்கிளை. இவங்க சொல்றாங்க நாங்க சின்ன பூச்சி, அவங்களை எதிர்க்க எங்களுக்கு என்ன இல்ல, பலன் இல்லை. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணை செய்கிறேன். நீ பூச்சியா இருந்தாலும் நீ பயப்படாத. வாசிச்சு பாருங்க, சிறு கூட்டமாக இருந்தாலும் பயப்படாத. நான் என்ன செய்யறேனா? அடுத்த வசனம், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். இதோ நான் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரங்களாக்கு. அந்த காலத்து ஆட்கள்லாம் பாருங்களேன், எலும்பு கடிச்சு உள்ள இருக்கிற நனத்தை உறிஞ்சி அப்படியே முழுசா எலும்பு கூட சாறு இல்லாம தான் பூனைக்கோ நாய்க்கோ என்ன செய்யும். இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு எலும்புக்கு மேல இருக்கிற ஜவ்வு கூட என்ன செய்யல, அப்படியே சாப்பிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இப்ப இருக்கிற பூனைகளும் நாய்களும் பாக்கியம் உள்ளவைகளா என்ன செய்யுது இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிட்றத விட அழகா இதுதான் சாப்பிடுது. புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இப்ப மலைகளை நொறுக்கி அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சுப்பார்ல. அந்த காலத்துலாம் ஒரு மலையை உடைச்சி பெரிய பெரிய கற்களாக எடுத்து அது வழியா பாதையை என்ன செய்வாங்க, உருவாக்குவாங்க. இன்னைக்கு மலையை உடைக்கிறது இல்லைங்க, மலையை கிரஷ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அப்படி அந்த எம் சாண்டு பி சாண்ட் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியல. எம் சாண்ட் என்ன? ரஃபா பூசுறதுக்கு தேவை. பி சாண்டுன்னா நைஸா பூசுறதுக்கு ரொம்ப நைஸு. அப்ப மலையவே நீ கடிச்சு மென்னு துப்புற அளவுக்கு நான் என்ன செய்யறேன், உன்னை அவ்வளவு உறுதியா உனக்கு எதிராக வரக்கூடிய பாறைகளை தகர்க்கத்தக்கதாக பேதுவே நான் அல்ல, நீ கேபா கற்பாறையாக நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், மாற்றி இருக்கிறேன் ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த பிரச்சனைய அடுத்த வசனத்துல பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். அவைகள் தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். கவனிச்சு பாருல, தூற்றுவாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? பதறும் நெல்லும் ஒன்னா இருக்கும். இப்ப என்ன செய்வாங்க வசந்தி, நம்ம ஊர்ல எல்லாம் அப்படியே காற்று எந்த பக்கம் விசுதோ அந்த பக்கம் என்ன செய்வாங்க, அப்படியே மேல எடுத்து என்ன செய்வாங்க, தட்டுவாங்க. தட்டும் போது அந்த மணி வெயிட்டா இருக்கிறதுனால தூற்றுவான், காலிட்ட விழும், பதர் என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்க என்ன சொல்றாருன்னா, உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். உனக்கு தேவையானது, உனக்கு உண்மையானது, உனக்கு பிரியமானது உன் பாதத்தில் இருக்கும். உனக்கு உபயோகம் இல்லாதது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததெல்லாம் காற்று பறக்கடித்து அது காற்றின் திசையிலே கொண்டு போகப்படும். ஆண்டவர் சொல்லதை உன்னை விட்டு பிரிக்க போகிறார். ஹல்லேலூயா. வாசிச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க.
சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இருந்திருப்போமா? களி கூறுகிற நேரம் நீயோ களி கூர்ந்து தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்புங்க. நீயோ களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உன்னை களி கூற பண்ணுவதாக. ஐயோ, நான் வெறுமையில் வறுமையுமாயிருக்கிறேன், இல்ல 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 இல்லன்னு சொல்ல எனக்கு நிறைய இல்லதான் இருக்கிற ஒழிய இருக்கிற எதுவுமே எனக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சூனியத்திலும் சூனியமாய் இருந்தாலும் உன்னை நிரப்புகிற தேவனாகிய கர்த்தர் இதோ நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் தேவனே என் சூனியத்தை மாற்றுங்கப்பா, என் தேவனே என் வெறுமையை மாற்றுங்கப்பா, என் தேவனே என் மேல் கோபமா இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுங்கப்பா, என் மேல் எரிச்சலா இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுங்கப்பா, என் மீது பொறாமைப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே நபர்களை என்னை விட்டு தூரமாக்குங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே, நீங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நான் அதை 100% விசுவாசிக்கிறேன். ரெண்டு கையை நல்லா ஆண்டவருக்காக உயர்த்தி சொல்லுங்க. 100% நான் விசுவாசிக்கிறேன். என் கூட நீங்க இருக்கீங்க, என் கூட நீங்க இருக்கீங்க, என் கூட நீங்க இருந்தோம் நான் கவலைப்படாம நீங்க என்ன பாத்துங்கப்பா. என் கூட நீங்க இருந்தோம் நான் கவலைப்படுறேன், என் கூட இருந்தோ நான் சில சமயத்துல பயப்படுறேன், என் கூட இருந்தோ சில பிரச்சனைகளை பார்த்து நான் ஓட முடிவெடுக்கிறேன். இல்ல இல்ல, நான் இனி ஓட மாட்டேன், இனி நான் பயப்பட மாட்டேன், திகைக்க மாட்டேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கேன். ஏன் பிடிச்சிருக்கேன் தெரியுமா? பிரச்சனையை பார்த்து நீ ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். உன் கையை நான் பிடிச்சிருக்கணுக்கு தெரியாமலேயே அதை உருவி விட்டுட்டு ஓட பாக்குற. இல்ல இஸ்ரவேலே, யாக்கோபே, என்ன அருமையான பிரியமான மகனே மகளே, ஆண்டவர் சொல்லுகிறா, நீ ஓடாத, எதை பார்த்து நீ பயப்படாத. உன்னை நான் புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரங்களா நான் மாற்றி வச்சிருக்கிறேன். உனக்கு எதிராக மலையே வந்தாலும் கடிச்சு மென்னு துப்பக்கூடிய அளவுக்கு பலனை கத்தர் கொடுத்திருக்கிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உன்மேல இருக்கிறது. பரிசுத்த ஆவியார் உன்மேல் வரும்போது நீ பலன் அடைவாய், பலன் அடைவாய். நீ இருக்கிற இடத்துல பூமியின் கடைசி வரையத்தை பலன் அடைவாய். ஏனென்றால் நான் உன்னை தெரிந்து கொண்டது பூமியின் கடையாந்திரங்கள் இருந்து எல்லை தாண்டி வந்து உன்னை தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியார் உன்மேல் வரும்போது உனக்கு இருக்கிற அந்த பலத்தினாலே எல்லை தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு தேவ பலன் உனக்கு இருக்கும். நீ அடப்பாய், ஓடுவாய், பறப்பாய், சோர்ந்து போக மாட்டாய், இளைப்படைய மாட்டாய். அந்த பலனிலே நீ வாழ்வாய். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி இயேசுவே. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord.